சாம் சாப்டர் 133 1 to 3 verse. இது சின்ன ஒரு அதிகாரம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம், நன்மையும் எத்தனை இன்பமானது. A Psalms of the Grace of the David. Behold how good and how pleasant it is and for the brethren to dwell together in unity. அதான் இன்னைக்கு காலைல கூட நீ சர்ச்சை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நின்று பேசியிருந்தோம். நான், சத்யதாஸ் பிரசிடென்ட், கோபி பிரசிடென்ட், இவங்களாம் நின்று நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க 1985 மெம்பர், அவங்க 81லேருந்து 85 மெம்பர் ஆகினவங்களா. அவங்க அந்த டைமில் வந்து சிங்கப்பூர் மிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர், அவங்க பசங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க அமெரிக்கா நீங்கள் வராதிங்கன்னு அப்படி சொல்லி அவங்க கிராண்ட்மா அந்த சிஸ்டர் வந்து கிராண்ட்மா அந்த அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அவங்க பையனும் பொண்ணு யாரோ இருக்காங்க. அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வராதிங்க அமெரிக்காவுக்கு, ஏன்னா பிளட்லேயே வாட்ரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சான், அதனால் வந்து அவங்க இந்தியா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் யாரோ அவங்க பையனும் யாரோ இருக்காங்க, இவங்க வயசானவங்க, இவங்க வராதிங்க கிராண்ட்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 வயசு ஆகுதான், இன்னும் கொஞ்ச நாளில் அவர் மிஷனுக்கு வருவாராம், வரும்போது இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போ அந்த ஆவலை நோக்கி அவங்க அந்த கிராண்ட்மா அந்த சிஸ்டர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் சொன்னாங்க. 2 சாம் சாப்டர் 2வது வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாகும். இட் இஸ் லைக் த பிரின்சிக்யூஸ் அனாயின்ட்மெண்ட் அப் த ஹெட் that ran down upon the beard, even Aaron a beard that went down to these streets abyssan garments. வசனம் 3. எர்மோன் மேலும் சியோனின் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். As the daw of the Hermon, and as the daw that discussed upon this mountain of the Zion, for there the Lord and commandments, the blessing, even life forevermore. 3 வசனம் வந்தாலும் சும்மா அப்படி நச்சு நாணி மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. சகோதரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். அவரோட வார்த்தை என்னங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். எங்கள் ஓன் ராபர்ட் பாஸ்டர், நான் ஃபஸ்ட்டு போன சர்ச்சில், அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவரோட கூட்டங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவங்களோட ஹெட்லைனாக இருக்குமே. சத்யதாஸ் பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, நம்மளோட டெஸ்டிமோனியில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றதை நம்ம சொல்லணும். ஜீசஸ் லைவ். செசன் எடின்போன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட கான்செப்டும் லைவ்னு போட்டிருப்பார். ஆனால் அதில் ஜீசஸ் வராது, ஆனால் ஜீசஸ் போடணும். அவரோட மூச்சு, காற்று எல்லாமே நம்மளுடைய இதில் சுவாசத்தில் எல்லாத்துலேயும் கலந்துருக்குது. நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்தார், நம்மளை மீட்டு எடுத்தார் பாவத்திலேருந்து அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாபட் டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நான் என்னோடய சாக்ரமெண்ட் அட்டன் பண்ண முடியல. காரணம், நான் லேட்டாக தூங்கினது, காலைல லேட்டாக எழுந்திரிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவர் வருகையின் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்த இந்த சரீரத்தை திருப்பி நம்ம அவர்கிட்ட தரையற்றதாக நம்ம திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.